ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. கந்த சஷ்டி ஆரம்பம் அண்டு முடிவு தான், சூரசம்ஹாரம் முடிவு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். காலையில் பூஜை பண்ணது தான் இது. நெய்வேதி பால் பழம் வச்சுட்டு 5-6 வழக்கு வெத்தலை வழக்கு ஏற்றி வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவெலாம் போட்டு காலையிலே வீடெல்லாம் தொடச்சி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இது அபிஷேகம்லாம் அபிஷேக் பண்ண வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே இன்றைக்கி எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டில் திருப்பியும் ஈவினிங்கும் எடுத்து இருப்பேன். இதே போலே பண்ணேன். சூரசம்ஹாரம் முடித்த பிறகு இது ஸ்டிக்கர்லாம் ஒட்டினதுக்கப்புறம் கோலம்லாம் இங்கே சட்கோலம் போட்டிருக்கேன். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் எப்போயுமே இங்கே போட மாட்டாங்க, போடாத எனக்கு இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ போட முடியாது. சரி கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி மணக்கட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை நகர்த்திட்டு அதை எங்கள் மாமியார் கொடுத்தது தான். ஸோ சென்டிமெண்ட்டுக்காக வச்சுருக்கேன். இல்லைன்னா சைடில் கூட ஏற்றிக்கலாம். ஸோ எனக்கு நடு வீட்டில் நேராக வச்சு தான் ஏற்றி பழக்கம். சைடில் ஒதுக்கலாம் ஏற்றின பழக்கம் கிடையாது. சரி முருகர் படம் ஏற்றாப்புலேயே சட்கோணம் போட்டுட்டு சாமி இங்கே சிலைங்களாம் இருக்கலாம். ஸோ முருகர் சிலைங்க தான் எல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இது நான் பெருமாள் கோயிலில் வாங்கினது. ஃபஸ்ட்டு உள்ளது எங்கள் அம்மா திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, வேலுமை இதெல்லாம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் வாங்கினது தான். முருகர் படம் இந்த சைடில் உள்ளவே இதுக்கேற்றப்பறம் எனக்கு சைட்லேயே அமைஞ்சிச்சு நல்லபடியாக. இது நான் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். அபிஷேக் பண்ணது தான். மொத்தமாக 6 வச்சுருந்தேன். பால், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம், மஞ்சள், குங்குமம், திருநீர், அதுக்கப்புறம் தேன் போட்டு வச்சுருந்தேன். மொத்தம் 6 கணக்கு பண்ணி அபிஷேகம் முடிச்சுட்டு அன்றைக்கி அபிஷேகம் முடித்து தீபத்தெல்லாம் காமிச்சு பால் பழம்லாம் வச்சுருந்து முடித்தாச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கிறது அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அங்கே பண்ணுறதுக்கான வசதி இருக்காது, கீழே தரையில் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது. அதே போலவும் நான் கந்த சஷ்டி விரதெல்லாம் இருந்தது கிடையாது. ஏன்னா ஒர்க் போயிட்டு இருந்தனால ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது. நானே இதை எல்லா வேலையும் செய்யணும். ஸோ டயர்டாகிடும்ல, அது பண்ண முடியாது. ஸோ இந்த டைம் தான் ஃபஸ்ட் பண்ணேன். ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி இருந்தீங்க நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது ஈவினிங் பண்ண பூஜை தான். ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாமே திருப்பி சட்கோணம் எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு சட்கோணம் கோலம் போட்டு திருப்பி நெய்வேத்தியம் காமிச்சேன். 6 சாப்பாடு தான் வச்சுருந்தேன். முறுக்கு திருப்பியும் படம்லாம் தொடச்சிட்டு பூவெலாம் மாற்றியாச்சு. பால் பழம் வச்சுட்டு 6 சாப்பாடு வச்சுருந்தேன். நெய் சாப்பாடு, பால் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், புளி சாதம். சரி காரமாக எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை போல் செஞ்ச கருவேப்பிலை சாதம். இதை போல் பண்ணியிருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள்.